அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழி. குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா, வருகின்ற அக்டோபர் மாத பலன். தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், தமிழ் மாத பலன் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குரு வாரிசுகள். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. இப்ப அக்டோபர் மாசம் என்ன மாதிரியான ஒரு பலனை பார்க்க போறோம். இந்த 12 ராசி இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய விசேஷ காலம் என்னென்ன, அனைவருக்குமே முதல் விசேஷம் பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. இறந்த பித்ருளுக்கு கொடுக்கலன்னா அந்த மகாலய அமாவாசையில கொடுக்கும்போது அந்த சித்தார்த்தம் ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தட்சிணாயனத்துல வரக்கூடிய அமாவாசை தான் இந்த அமாவாசை. எல்லாருமே அனைவருமே இந்த மகாலய அமாவாசையை கலந்துக்கிட்டு இறந்த முன்னோர்கள் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த காலம். அடுத்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு விசேஷம். எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி எப்ப வரும்பாங்க. 10 நாள் பெண் பரிவார கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க கொலு மேடை அமைச்சு இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பா திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அது எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது நவராத்திரி ஆரம்பம். இது ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும். இதுலயும் அனைவருமே கலந்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விசேஷம் இது. எல்லாருமே உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை 11ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை. நம்முடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே இறைவன் நினைச்சு ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த பூஜையும் சிறப்பா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயதசமி, அதாவது கடைசி நாள் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க. இந்த நவராத்திரி கடைசி முடிவு இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி அனைவருக்குமே அம்மன் அருள் டிவி அனைவருக்குமே தீபாவளி நல் வாழ்த்துக்கள். அதாவது வரக்கூடிய அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வருது. அனைவருமே எல்லா இறைவனுக்கும் வழிபாடு பண்ணி தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க. இதுதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். முகூர்த்தம் பாத்தீங்கன்னா 2 முகூர்த்தம் தான். அக்டோபர் மாசம் 21ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துடைய வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. இதுலயுமே கடகராசிக்காரங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள். கடக லக்னமா இருந்தாலும் சரி, கடக ராசியா இருந்தாலும் சரி, இவங்க எப்போதுமே ஃபேமிலிக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போற குணம் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய கற்பனைத்திறன். கடகனாவே அதோடைய அதிபதி பாருங்க சந்திர பகவான். அப்ப எதுலையுமே ஒரு வேலை ஒப்படைச்சுன்னா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய பக்குவமான குணம் கடக ராசிக்கிட்ட இருக்கும். அதான் அது 4வது ராசி. காலபுருஷனுக்கு 4வது ராசினா குடும்பத்துக்காக எல்லாமே விட்டு கொடுத்து போற ராசி. ஒரு பொறுமையான குணம் இருக்கும். ஆனா கடகராசியை பொறுத்தவரை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. யார் எது சொன்னாலும் இதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா இறுதி முடிவு எடுக்கிறது யாருன்னா அந்த கடகராசிக்காரக தான் அந்த சிந்தனை கொண்டு வந்து காட்டும். இந்த குணத்தை கடகராசி என்பதை கண்டிப்பா பார்க்கலாம். அவரோட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான். ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். உயிருங்கிறது உங்க விதி ஜாதகம். இப்ப என்ன இந்த அக்டோபர் மாசம் பேசணும்னா, இப்போ உங்களுக்கு என்ன ரீசெண்டா திசை புத்தி நடக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. தயவு செய்து வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தசாபுத்தியை மேட்ச் பண்ணி தான் இந்த பலனை கொடுக்கும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க.
இருந்தாலுமே தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் இருக்கும்போது ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம். ஏன்னா கடகராசி என்பவர்கள் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப கடகராசிக்கு இந்த வரக்கூடிய இந்த மாதம் அக்டோபர் மாசம் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து 3ஆம் பாவத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க. அடுத்து சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் பாவத்துல ஆட்சி பலத்துல இருக்கிறார். அடுத்து 8ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது கும்பராசில 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிரகம், அதுவும் மீன ராசில சஞ்சாரம் செய்றாங்க. 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான், அதாவது 11ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது 4 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருதுங்க. அதாவது அக்டோபர் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் ஷிஃப்ட் ஆகி துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சி ஆகி 3ஆம் பாவத்துக்கு வருவார். அதே அக்டோபர் 12ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து அதாவது 5ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆடுவார். அதே மாதிரி அக்டோபர் மாசம் 20ஆம் தேதிக்கு பார்த்தா செவ்வாய் பகவான் வந்து நேராக உங்க ராசியை நோக்கி வர்றார். இந்த 4 கிரக பயிற்சி இந்த மாசத்துல அக்டோபர் மாசத்துல மட்டும் இருக்குது. பொதுவா பாருங்க, ஃபர்ஸ்ட் கடகராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டம சனி. இவங்களுக்கு மெயினாவே இந்த சனி பகவானை கண்டுதான் பயம். ஏன்னா அஷ்டம சனி வந்துருச்சு, பெருசா பாதிக்குமோ அப்படின்னா ஒரு சில பேருக்கு தான் பாதிக்கும், நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்காது என்னைய பொறுத்தவரை. ஏன்னா அங்க விதிஜாதத்துல அவங்க லக்னம் வந்து ராசி வந்து கடகராசியா இருப்பாங்க. லக்னம் வந்து ஒரு சில பேருக்கு மாறி மாறி ஒரு நேரத்துல பிறந்திருப்பாங்க. ஒருத்தர் 6 மணிக்கு பிறந்திருப்பாரு, 8 மணிக்கு பிறந்திருப்பாரு. அதை பொறுத்தான் லக்னம் விழும். அந்த லக்னத்துக்கு சனி பகவான் நல்லா வந்துட்டாருன்னா அந்த அஷ்டம சனி பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா ஒரு சில பேர் பாதிகளும் எது மாதிரி ஒரு பாதிப்பை கொடுக்கணும், அந்த அஷ்டம சனி பகவான் சரியா ஜாதகத்துல இல்லைன்னா, அதாவது 8னா என்ன, 8னா நம்முடைய உடம்பு சார்ந்த விஷயம். உடம்பு சார்ந்த விஷயம், ஒரு இடமாற்றம். நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றங்கள், இது மாதிரி நிறைய ஒரு அமைப்பை கொடுப்பார். இந்த அஷ்டம சனியானது ஒரு மாற்றத்தை மாற்றி கொடுக்கும், ஒரு குழப்பத்தை கொடுத்துரும். கடகராசிக்காரங்க சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி எப்போதுமே ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. அந்த குழப்பத்தை நிறைய கொடுத்துரும். நிறைய பேர் பாருங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும், இல்ல ஒரு பொதுமக்களுடைய தொடர்பா இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவியா இருக்கட்டும், இவங்ககிட்ட ஒரு மன வருத்தத்தை கொண்டாந்து வைக்கும். கடகராசியை பொறுத்தவரை பாதிப்புனா இதுதான் சொல்லணும். 7, 8 ரெண்டுமே ஒரு தடையில கொடுக்கும். நண்பர்கள், பழக்க வழக்கம், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், இது எல்லாமே ஒரு தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார். அதாவது ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா நான் சொன்ன மாதிரி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வேலை உத்தியோகம் நிரந்தரமாக ஒரு அமையாம ஒரு தடையை கொடுக்குறது, இது மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பார். இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு 4ஆம் இடம் 11ஆம் இடம் போய் நீசம் ஆயிடுச்சு பாருங்க. வீட்டு செலவு நிறைய, குடும்பத்துல நிறைய செலவா இருந்திருக்கும். இந்த சுக்கிரபகவான் நீசமா இருந்தா குடும்பத்துல நிறைய விரைய செலவு வந்திருக்கும். அம்மாவுடைய உடம்பு சார்ந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செலவுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்நடை சம்பந்தப்பட்ட செலவுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு, குடும்பம், வெளியூர் போறது, இடம் விட்டு இடம் மாறுறது, இது மாதிரி நிறைய செலவுகள், இது மாதிரி நிறைய அமைப்பை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க படிப்பு, அதாவது அரசாங்கம் சம்பந்தமா முயற்சி பண்றாங்க, ஆனா அந்த அரசாங்க சம்பந்தம் நிறைய பேருக்கு கிடைக்காம ஒரு சில தடைப்படுற, இது மாதிரி அமைப்பு ஒரு சில பேருக்கு இது மாதிரி கொடுத்திருப்பார். நிறைய செலவை கொடுப்பார். சகோதர சகோதரி உறவுகிட்ட ஒரு மன வருத்தங்கள், ஒரு மனக்குழப்பங்கள், இது மாதிரி தடைகளை ஒரு சில பேர் கொடுத்திருப்பார். ஏன்னா இந்த கேதுவோட சேர்ந்து இந்த புதன் பகவான் இருந்தாரா, அப்ப தகவல் தொடர்பு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை, வம்பு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடைகளை பார்க்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு இருந்திருக்கும். என்னை பொறுத்தவரை இனிமே அந்த தாக்கங்கள் இருக்காது. இனிமே தாக்கங்கள் இருக்காது. ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம், அதாவது பொதுவாக பாருங்க சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் வந்து இப்ப போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அதாவது சதய நட்சத்திரம், ராகுவுடைய கால்களை போறார். உங்களுக்கு ராகு 9ஆம் பாவத்துல இருக்காரு. யாருக்கெல்லாம் ஜாதகத்துல ராகு யோகமா இருக்கோ இப்ப இந்த அஷ்டம சனியானது கடகராசியை பொறுத்தவரை பாதிக்காது. ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கணும். ஏன்னா 9ஆம் வீட்டு விசாரத்துல போறாரு. குரு பாருங்க செவ்வாயுடைய கால்களை போறாரு. உங்களுக்கு பஞ்சமாதிபதி 10ஆம் வீட்டு விசாரத்துல போறாரு. 5, 10 தொழில், வேலை, உத்தியோகம், இது எல்லாமே சூப்பராக இந்த காலகட்டம் கொடுக்கும். அந்த அக்டோபர் மாசத்துல பாருங்க நல்ல எதிர்காலம் சூப்பரா இருக்கு. ஏன்னா புதன் வந்து கேதுவை விட்டு விலகி வந்துட்டாருன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வருங்க. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை முயற்சி பண்றீங்கன்னா தயவு செய்து எல்லாருமே ஜாதகத்துல பாருங்க, ஒரு லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தால் அரசாங்க தொடர்பு எப்ப முயற்சி பண்ணீங்கன்னா கரெக்டா பாருங்க, உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம், அக்டோபர் 17க்கு அப்புறம் அரசாங்க தொடர்பு, அரசு மூல அனுகூலம் கண்டிப்பா உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், படிப்பு கல்வியை எக்காரத்தை ஒன்று தடைப்பட மாட்டார். இந்த அக்டோபர் மாசத்துல நல்ல படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். ஏன்னா சூரியன் புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க வேலை சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு தடைகள். வேலை உத்தியோகம், ஒரு இடமாற்றம், வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி. இப்ப பாருங்க நிரந்தரமான வேலை ஜாப்பு நிறைய பேருக்கு வெளிநாட்டு வெளியூர்லவுக்கு முயற்சி பண்றவங்கள வேலை உத்தியோகம் அனுகூலமா அமையும். ஏன்னா ஏன் உங்களுக்கு வேலை அமையும் நான் சொல்றேன்னா, இந்த குரு பகவான், அதாவது குரு பகவான் மிருகசீரிடம் செவ்வாயுடைய கால்கள் போறதுனால வேலை உத்தியோகம் நிரந்தரமா உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
வேலை உத்தியோகம் நிறைய நிரந்தரமா இருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல பார்த்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் தொழில் சார்ந்த விஷயம் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா தொழிலான லாபங்கள் கண்டிப்பா அனுகூலமா வரும். தொழில் சார்ந்த விஷயம் புதுசா பண்றவங்க ஜாதகத்துல அஷ்டம சனி பாதிப்பு இல்லைன்னா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு முன்னேற்றங்கள். கடகராசியை பொறுத்தவரை நல்ல அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள், பழக்க வழக்கம், பொதுமக்களுடைய தொடர்பு, இது எல்லாமே சூப்பரா வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் நிறைய பேர் கிடைக்கும். நிறைய பேர் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்களா, அரசாங்க சம்பந்தமா ப்ரொமோஷன் பாக்குறீங்க, இல்ல தனியார் நிறுவனத்துல ப்ரொமோஷன் பாக்குறீங்கன்னா இந்த அனுகூலம் அதிகமா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, கமிஷன் ஏஜென்சி பாக்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இது சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இது எல்லாமே பாருங்க நல்லா லாபத்தை முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனை யாருக்குமே இருக்காது. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இருந்தவங்க இருக்காது. எங்க போய் இப்ப நீங்க லோன் கேட்டாலும் சரி, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். கடன் உதவி உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த காலகட்டம் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாசத்துல நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, அரசியல் பில் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மகிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% அந்த யோகங்கள் உண்டு. 11ஆம் இடத்துல குரு பஞ்சமாதிபதி சாரத்துல செவ்வாயுடைய கால்களை போய் நேரா ஒரு 5ஆம் பாவத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையா பாக்குறதுனால இது லாட்ரி யோகத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. அப்ப நிறைய பேருக்கு ஜாதகத்துல திசாபதியை பார்த்துக்கிட்டு அந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணா கண்டிப்பா வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரி உறவுகள், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குற யோகம்லாம் சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். அதோட முதல் நட்சத்திரம், அதாவது புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம், தன்மையான குணம், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம், நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய குணம், எல்லாமே பாருங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ஒரு நல்ல அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு அரசாங்க தொடர்பு, அரசு மூலம், கட்டிடத்துறை பார்க்கக்கூடிய நபர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, இது எல்லாமே பாருங்க சூப்பரா வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க, கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள், உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்ப கிடைக்கும். வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இது எல்லாமே அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அனுகூலமா வர்றதுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி தொழில் இனிமே எந்த ஒரு தடையும் வராது, உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் வராது, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும். எனவே திருமணத்துல நிறைய தடையை பார்த்தீங்க, திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் வராது, நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றது அதிகமா வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆயில்ஸ்ல பிறந்தவங்க, பொதுவாக ஆயில்ஸ்ல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க தன்மானத்தோட இருப்பாங்க, எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. புத்திசாலி குணம் உங்கள்ட்ட இருக்கும். இனிமே அறிவுக்கேற்ற அனுகூலம் கண்டிப்பா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல பாருங்க, படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளியூர் சார்ந்த விஷயம் எல்லாமே சாதகமாக, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் கடகராசி என்பதற்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.